வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 12th மேட்சோட ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸும் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 31 மார்ச் 7:30 PM. ஸோ இனி பார்த்தீங்கன்னா வான்கடை மும்பையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ கண்டினியூவாக மேட்ச் அவங்க லூஸ் பண்ணியிருக்கனால இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரீம் லெவனோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிட்டே 192 கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டை விட பேட்டிங் செகண்ட் வந்து பர்டிகுலராக அந்த வெளியில் வந்து கொஞ்சம் மேட்சஸ் அதிகமாக தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மும்பை இந்தியன்ஸ் தான் கொஞ்சம் அப்பரில் இருக்காங்க. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க. பட் இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம பர்டிகுலராக முடிவு பண்ண முடியாது. ஸோ ஆன் டைமில் என்ன 11 எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ மேட்ச் வந்து கேகேஆர் பக்கம் போகுமா, மும்பை பக்கம் போகுமா, இல்லை நியூட்ரலாக போகுமா, இல்லை மேட்ச் க்ளோஸாக போகுமா அப்படிங்கிறத ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மோஸ்ட்டு வந்து புரியும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண சேம் 11 தான். ஸோ மும்பையை பொறுத்தவரை ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ் நீங்கள் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும் டீம் மேக் பண்ணும்போது மட்டும் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே நீங்கள் வந்து ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 160 170 அதாவது 180க்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் அப்படின்னா வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா மஸ்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கேப்டன் பிக் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து கேப்டன் வீசி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிக் தான். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் ரொம்ப குயிக்காகவே ஸ்கோர் பண்ணார். பட் அந்த மும்பை இந்தியன்ஸோட ஹோம் மேட்சஸில் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபயராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராபின் மின்ஸ். ஸோ நல்ல ஒரு லெஸ் பிக்காக தான் இருப்பார். ஸோ மும்பையில் வந்து டாப் ஆர்டர் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க. கேகேஆரோட பவுலிங் அட்டாக் நல்லா ஃபயராக இருக்கும். இனிஷியலாக டர்ன் கிடச்சிது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, அந்த டீம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ராபின் மின்ஸுக்கு அந்த ஒரு 25 ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசியில் என்ன சான்ஸ் இருக்குது. அதனால் ரொட்டேட்டிங் பிளேயராக ராபின் மின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராபின் மின்ஸ் வந்து ஒரு ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு நிதிஷ் ராணா ஸ்கோர் பண்ண மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ நியூட்ரலாக அப்படி இல்லைனா மும்பை சைடு போகும்போது மட்டும் ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன் வச்சு கொடுங்க. ஸோ இல்லைனா பிளேயர்ஸாக மட்டும் எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவங்களோட பேட்டிங் அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ மீடியம் பேஸ்னுனால கண்டிப்பாக நல்லா அடிச்சு தான் ஆடுவாங்க. நல்லா ஸ்கோர் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது கேகேஆர் பேட்டிங் பண்ணாங்கன்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமன் தீர். ஸோ இவரே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் பிளேயர் எடுத்துக்கலாம். பட் ராபின் மின்ஸ் வந்து நீங்கள் பேட்டராக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா நமன் தீரை ட்ரை பண்ணுங்கள். மேபி அந்த 2 ஓவர் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த க்ளோஸ் காலில் மேட்ச் போகும்போது அது ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசி வின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்தவரை நமன்தீர் சிங், ராபின் மின்ஸு. ஸோ ரெண்டு பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ராபின் மின்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் நமன்தீரை வந்து ஒரு நல்ல ஒரு லெஸ் பிக்காக உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, பெஸ்ட் பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாட்னர். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோவா இந்த பிச்சில் வந்து ஃபேவர் கிடைக்குமானா மிட்டில் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, இனிஷியலாக டாப் ஆர்டர் கேகேஆர் ஸ்ட்ரகிள் ஆனால் மட்டும் அந்த டீமில் வந்து மிச்சல் சாட்னர் இன்னும் ஆக சான்ஸ் இருக்குது. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 1 விக்கெட் 2 விக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி டீமில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தீபக் சகர். ஸோ கண்டிப்பாக வந்து டெத்லேயும் கொடுப்பாங்க இவருக்கு. இனிஷியலாகவும் அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. பட்டு மீடியம் பேஸு ஃபாஸ்ட்டு நல்லாவே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் தான் அந்த டீமில் இருக்காங்க. பர்டிகுலராக வெஸ்ட் இண்டீஸ் ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா விளையாடுவாங்க. கொஞ்சம் ட்ராக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக நல்லா அடிச்சாருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ஃபேவரட் டீம் மும்பை ஃபேவராக போகிறீங்கன்னா மட்டும் தீபக் சகரை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா 50-50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ இங்கே தான் மேட்சே இருக்குது. ஸோ மும்பை வந்து மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி மிச்சல் ஸ்டார்க் அந்த இனிஷியலாகவே விக்கெட் எடுத்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட் இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுத்தாங்கன்னா மும்பை ஃபேவராக மேட்ச் வரும். அப்படி இல்லை இனிஷியலாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ட்ரெண்ட் போல்ட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 ஓவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கேகேஆர் சைடு தான் கேம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டீம் மேக் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் நல்லா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மும்பை ஃபேவராக போகிறீங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 டீம் 3 டீமில் வந்து ட்ரெண்ட் போல்ட்டை வந்து கேப்டன் அப்படின்னா வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த காம்பினேஷன் கிளிக் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்ட் போல்ட் இருக்க டீம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் வீசி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து ரோஹித் சர்மா, ரிக்கல்டனு, திலக் வர்மா. ஸோ அந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் மேலே நீங்கள் வீசி வைக்கலாம். அப்போ ஸ்கோர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 170+ வந்ததுன்னா இந்த காம்பினேஷன் உங்களுக்கு சூட் ஆகும். அப்படி இல்லை ட்ரெண்ட் போல்ட் அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகுறாரு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கேகேஆர் சைடு கேகேஆர் பவுலர்கிட்ட போய்க்கலாம். கேகேஆரோட டாப் 3 பேட்டரில் எனிவன் பிளேயர் வெங்கடேஷர் கூட நல்ல ஒரு ஹெட் விக்கெட்ஸு மும்பையில் நல்லா ஸ்கோர் வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கூட நம்ம போய்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மும்பை வின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கணும். ட்ரெண்ட் போல்ட்டு இனிஷியலாகவே ஒரு த்ரெட்டை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் கேம் வந்து இவங்கள்ட்ட வரும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா 200+ ஸ்கோர் போச்சுன்னா
கண்டிப்பாக மும்பை வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா அவர் கூட சப்போர்ட்டிங் ஸ்பின்னராக அந்த இடத்துல முஜிபுர் ரஹ்மான். இந்த மேட்ச் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அந்த மல்டிபிள் விக்கெட் கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. 3 விக்கெட் 2 விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பிளேயருமே மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி டீமில் கொண்டு வாங்க. ஸோ அடிஷ்னலாக ஒரு பிளேயர் வேணும் உங்களுக்குன்னா இந்த மேட்ச்சில் வந்து சத்யநாராயணா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபேண்டஸில் இன்னும் சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, மும்பை ஃபேவராக போகிறீங்கன்னா மட்டும் இந்த இடத்துல வந்து எஸ் ராஜு வந்து ட்ரை பண்ணுங்கள். 2 விக்கெட் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில் ஜாக்கு. ஸோ வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆவரேஜாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷன் உங்களுக்கு. ஸோ வில் ஜாக் பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் தான், பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட கிடைக்காது. ஸோ அதனால் 50-50 ஆப்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மும்பை ஃபேவராக போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் பிளேயர் வந்து ரிக்கல்டன் 1, ரோஹித் சர்மா 2, திலக் வர்மா 3. ஸோ ஸ்கை வந்து மேபி பேட்டிங் கிடைக்காமலும் போகலாம், அப்படி இல்லைன்னா பேட்டிங் கிடச்சி ஃபேண்டஸ் இன்னாகாமல் போகலாம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி டீமில் வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஷன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து ஹர்திக் பாண்டியா, நமன்தீரும் இந்த இடத்துல வந்து ராபின் வின்ஸும் ரொட்டேட்டிங் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டு முஜிபுர் ரஹ்மான் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் மும்பையை பொறுத்த வரைக்கும். மும்பை ஃபேவராக போகும்போது இல்லை கேகேஆர் ஃபேவராக போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் மெயினாக வந்து ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விசின்னு ட்ரை பண்ண தேவையில்ல. ரோஹித் சர்மா ஆவரேஜ் வச்சுங்க. திலக் வர்மாவுக்கும் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸ்கையும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஹர்திக் பாண்டியாவும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், அதாவது கேகேஆர் ஃபேவராக போகும்போது. ஸோ அப்போ வந்து பவுலிங் செக்ஷன் வந்து ஆல்ரவுண்டரில் நீங்கள் கேப்டன் விசி கேகேஆர் சைடு ட்ரை பண்ணலாம். விசி வந்து சேம் சைடு கேகேஆர் சைடு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான், ஆஸ் இட் இஸ் லாஸ்ட் மேட்ச் 11 தான். பட் ரசில் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ ஸ்லைட்லி இன்ஜுரி, பட் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவர் யூஸ் பண்ணலை. கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில் இருந்தாங்கன்னா டீம் கண்டிப்பாக பேட்டிங் லைனப்புக்கு மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ மேபி இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆனால் மட்டும் இவருக்கு அந்த பேட்டிங் சான்ஸ் மும்பையில் கிடைக்கும். பட் அது நடக்குமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி மேட்ச்சு வந்து ரசிலுக்கு வந்து சான்ஸ் பெருசாக கிடைக்காது அப்படின்னு தான் தோணுது. பட் குயின்டன் டிகாக் இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து மும்பை ஃபேவராக போகிறீங்க அப்படின்னா இனிஷியலாக அங்கே வந்து ஸ்டார்க்கு ட்ரெண்ட் போல்ட்டு கிளிக் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து கேகேஆரில் வந்து இந்த இடத்துல குயின்டன் டிகாக்கு, சுனில் நரேன் டாப் 3 கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஃபேண்டஸியில். மும்பை டீம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, கேகேஆர் சைடு வந்து டாப் 3 வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே ட்ரெண்ட் போல்ட்டு கிளிக் ஆகிறாருன்னா இந்த 3 பிளேயருமே கட் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர் பேட்டர் வந்து இந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்கு, ரமன்தீப் சிங். ஸோ இந்த 3 பேட்டரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெண்ட் போல்ட்டு ஃப்ளாப் ஆகுறாரு அப்படின்னா குயின்டன் டிகாக் இந்த இடத்துல ஃபயர் ஆவார். அப்போ மேட்ச் ஆட்டோமேட்டிக்காக கேகேஆர் சைடு தான் போகும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு டீம் மேக் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை எடுக்கிறீங்க, கேப்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டீமில் வந்து இந்த டாப் 3 வந்து கட் ஆகும், மும்பை வின் ஆகும். அந்த பேட்டர்னில் போகும்போது டாப் 3 நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மேபி இந்த இடத்துல சுனில் நரேன் வேணால் ஒரு 50-50 ஆப்ஷனில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அவரை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட இந்த காம்பினேஷனோட அவுட்புட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை மொயின் அலி உள்ளே வராரு, சுனில் நரேன் இன்றைக்கி வரலன்னா மொயின் அலியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மொயின் அலிக்கு ஒரு கேப்டன் அப்படின்னா வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அந்த டீமில் வந்து கண்டிப்பாக ரகுவன்சி வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஃபேண்டஸியில் ஸ்லைட்லி இன்னும் அவருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் அந்த மாதிரி டீமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். ஸோ நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காரு, நல்ல ஒரு ஹிட்டரு. பட் சிங்கிள் ஆப்ஷன் தான், பவுலிங்கிறது இல்லை. ஸோ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேப்டன் விசி கொடுத்து கூட அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேகேஆர் பவுலர் சைடு கேப்டன் விசி போகிறீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர்கிட்ட ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங். ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக ரிங்கு சிங் வந்து நல்ல ஒரு ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை ஒன் சைடாக நீங்கள் மும்பை சைடு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா மும்பை தான் வின் பண்ணோம், மும்பையோட பிளேயர்ஸ் ஒரு 7 பிளேயர் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த டீமில் வந்து ரிங்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்லைட்லி ஒரு ஃபைட்டிங் ஸ்கோராவது கொடுப்பாரு. பட் டெத் ஓவரில் நல்லாவே வான்கடையில் ஹிட் அடிக்கக்கூடிய நல்ல பிளேயர் தான். மேபி ஸ்ட்ரகிள் ஆனால் கூட கேகேஆர் வந்து ரிங்கு சிங் வந்து ஃபேண்டஸி இன் ஆயிடுவார். ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் எந்த காம்பினேஷனில் கொண்டு வந்தாலும் ரிங்கு சிங்கை நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ மும்பை வின்னு அந்த காம்பினேஷனில் போனாலும் ரிங்கு உள்ளே எடுத்துங்க. கேகேஆர் வின்னு அப்படிங்கிற பேட்டர்னில் நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ ரசலை பொறுத்த வரைக்கும் சேம் தான். பட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது மும்பையோட கேகேஆர் வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனால், அதாவது டிகாக்கு, சுனில் நரேன் ப்ளஸ் அஜிங்கா ரகானே 3 பிளேயர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க இனிஷியலாக அப்படின்னா அந்த டீமில் வந்து ரசூலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரமன்தீப்பை அதே மாதிரி ரொட்டேட்டிங் பிளேயராக எடுத்துக்கலாம். ஸோ ரமன்தீப் சிங்கு கேகேஆரில் அடுத்து ரகுவன்சி. ஸோ மும்பையில் எப்படி நீங்கள் அந்த இடத்துல 2 பிளேயர் உங்களுக்கு கொடுத்துருக்கணும், அதே மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரகுவன்சி, ரமன்தீப். ஸோ 2 பிளேயருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு வரலாம் உள்ள ரொட்டேட்டிங் ஆப்ஷனில், ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹர்ஷத் ராணா. ஸோ
ஸோ நீங்கள் பேட்டர்ன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த டீமில் வந்து ஹர்ஷத் ராணா வந்து ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஹிட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மும்பை வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லைட்லி இவருக்கு ஒரு ரிஸ்கியாக போகிறவங்க ஒரு வீசி கொடுத்தாவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக பவுல் பண்ணுறாங்க கேகேஆர், விக்கெட் கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் டெத்துலேயும் பவுல் பண்ணுவார், பவர் பிளேலையும் பவுல் பண்ணுவார், டெத்துலேயும் பவுல் பண்ணுவார். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள். ஹர்ஷத் ராணா கிளிக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன், ஸோ லெஃப்ட் ஆர்மு கண்டிப்பாக இந்தியன் பிளேயர் வந்து 3 டாப் 3 பிளேயர்ஸ் வந்து மும்பையில் இருக்காங்க. ஸோ இது வரையும் ப்ளே பண்ண 2 மேட்ச்சில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில். பட் இந்த மேட்ச் வந்து இனிஷியலாக மும்பை வான்கடையில் பிச்சில் வந்து டேர்ன் கிடைக்குது, பிச்சு கொஞ்சம் இனிஷியலாக சப்போர்ட் பண்ணுது. பவுலிங் வந்து கேகேஆர்கிட்ட போயிடுச்சுன்னா அந்த டீமில் வந்து மும்பையில் வந்து ட்ரெண்ட் போல்ட் என்ன பண்ணுவாரோ அதே பேட்டர்னு ஸ்பென்சர் ஜான்சன் இங்கே பண்ணுவார். ஸோ பண்ணாருன்னா மும்பையோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும். அப்போ ரோஹித் சர்மா, ரிக்கல்டனு, அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ், ஸோ இந்த 3 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா சகலாவ சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ஸ்கை வந்து கண்டிப்பாக வருண் பவுல் பண்ணாருன்னா விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது அந்த இடத்துல யாருக்கு வேணும்னா மிடில் ஆர்டர் தான் கொண்டு போவாங்க. திலக்கோரமா, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டீமில் இருக்க அமர்தீப் சிங், இப்படி தான் போகும் பேட்டர்ன். ஸோ அப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வந்து கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மும்பை ஃபேவராக போகும்போது எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி கேகேஆர் ஃபேவராக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஸ்பென்சர் ஜான்சன் கொடுங்க. அந்த மல்டிபிள் விக்கெட்டு 3+1 இல்லைனா 3 விக்கெட்டு இல்லைனா மேட்சை திருப்பக்கூடிய அளவுக்கு இனிஷியலாகவே பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு கீயாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிஷியலாக 10 கிடைக்கும்போது மட்டும். ஸோ ஆன் டைமில் பிச்சு ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு தெரியல, பட் மேபி இல்லை ரெட் சாயல் பிச்சாக தான் இருக்கும். கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் 10 கிடச்சதுன்னா கேம் வந்து கேகேஆர் சைடும் போகும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. ஸோ வருண் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் கிடைக்கும் அவருக்கு. ஸோ அதனால் ஷியூராக நீங்கள் எந்த பேட்டர்னில் டீம் மேக் பண்ணாலும் வருண் சக்கரவர்த்தி வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு வந்து கேகேஆர் மும்பை பவுல் பண்ணுறாங்க, டோட்டலாகவே லோ ஸ்கோர் போயிடுச்சு, ஒரு 160 அந்த ரேஞ்சில் போயிடுச்சுன்னா மட்டும் ஸ்லைட்லி 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி மேக் பண்ணுற டீமில். ஸோ இந்த டீமோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா வைபவ் வரவரா, ஸோ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இனிஷியலாக ஒரு பவுலர் தேவை. அப்படிங்கும்போது இவர் தான் உள்ளே வருவார். மேபி ஹர்ஷத் ராணா பவுல் பண்ணும்போது மிஸ் ஆகுதுன்னா அந்த விக்கெட் இவருக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஹர்ஷத் ராணா, வைபவ் வரவரா, ஸோ இந்த 2 பிளேயர் தான் அந்த இடத்துல பவுலிங்கில் கொண்டு வருவாங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷத் ராணா வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். வைபவ் வரவரா ஸ்லைட்லி அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் இன்னாகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் டெத்தில் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு அந்த விக்கெட் மல்டிபிள் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மொயின் அலி உள்ளே வந்தால் நீங்கள் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் வீசி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ சுனில் நாராயண் உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக இவர் தான் வெளில போவார். ஸோ அப்படி தான் அவங்களோட லைனப் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்சும் மொயின் அலி உள்ளே வர்றாருன்னா 100% இவருக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஃபேண்டசி ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டெமோ டீம்னு பார்த்தா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். குயின்டன் டிகாக், ரிக்கல்டோனு, அஜிங்கா ரகானே, திலக்கோரமா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சுனில் நாராயண். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியலாக போகிறவங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரசல் உள்ளே கொண்டு வரலாம், ஷார்ட்னர், ஹர்ஷத் ராணா, ரமன்தீப் சிங், இந்த பின் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உள்ள கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஏதாவது 2 பிளேயர் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கரண் சர்மா மும்பையில் உள்ளே வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பவுலிங் அட்டாக்கு, கண்டிப்பாக விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். மிடில் அடுத்து பார்த்து ரமன்தீப் சிங், ரகுவன்ஷி. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபேண்டஸியோட பிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 4 பிளேயரில் ஏதாவது ஒரு 2 பிளேயர் ஃபேண்டஸி வின் ஆகிட்டா உங்கள் கேப்டன் விசி கிளிக் ஆகிடுச்சுன்னா நல்ல ரேங்க் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டீமோட ஹெட் வெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 157 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கேகேஆர். ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட்டாக அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து வெங்கடேஷ் ஐயர் தான் ஒரு 42 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த மேட்ச் பாருங்கள், இந்த பேட்டர்னில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் வந்து ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வந்து அதிகமான மேட்சஸ் வந்து அவங்க கேகேஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்கோர் போச்சுனாக்கா இந்த மாதிரி போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பாருங்கள், வெங்கடேஷ் ஐயர் ஒரு 70 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, மனிஷ் பாண்டே ஒரு 42 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேபி கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னா மனிஷ் பாண்டே இன்னாகலாம். ஸோ ஆன் டைமில் பார்த்துங்க என்னென்ட்டு. மும்பையை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், பும்ரா. ஸோ அந்த மேட்ச்சில் பும்ரா இருந்திருக்காரு. இன்றைக்கி பும்ரா இருக்காரா இல்லையாங்கிறது ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டீமோட ஹெட் விக்கெட்ஸ்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். பட் ஹெட் விக்கெட்ஸ் அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிங்க. ரகானா பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. மனிஷ் பாண்டே, மொயின் அலி, குயின்டன் டிகாக் லாஸ்ட் மேட்ச்சுமே நல்லா ஃபைட்டிங் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது கேகேஆர் ஃபேவராக போகும்போது மட்டும் பிக் பண்ணிக்கங்க. அடுத்து வெங்கடேஷ் ஐயர்.
ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பவுலிங் ரெக்கார்ட் தான் வச்சிருக்காங்க. பட் 2 டீமோட ஹெட் விக்கெட்ஸ்னு பார்த்தோம்னா இதுதான் ஹெட் விக்கெட்ஸ். ஸோ ரோஹித் சர்மா ஒரு 109 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு, ஸ்கை ஒரு 59, ரஹானா வந்து ஒரு 68, ரசில் பார்த்தீங்கன்னா ஒரு 285 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு 104 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா 19 விக்கெட் எடுத்திருக்காரு, சுனில் நரேன் வந்து 26 விக்கெட், பும்ரா பார்த்தீங்கன்னா 25, வருண் சக்கரவர்த்தி 4 மேட்ச்சில் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருக்குங்க. கேகேஆரா மும்பையா அப்படிங்கிற பேட்டர்னில் நீங்கள் போகும்போது தான் நல்ல ஒரு டீம் வந்து நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக லெஸ்பிக் எடுத்துங்க. ஆன் டைமில் இதை தாண்டி ஏதாவது பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி எடுத்துங்க. ஸோ மும்பை ஃபேவராக போகும்போது இப்படி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். மும்பை ஃபேவராக அதாவது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க மும்பை டீம் அப்படின்னா பவுலிங் ஃபேவராக போகும்போது இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டு அந்த 3 விக்கெட்டு, அதாவது மிச்சல் ஸ்டார்க் எடுத்த மாதிரி 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பார். ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட்டு கேப்டனு விசி வந்து ரோஹித் சர்மா கொடுத்துருக்கேன். நீங்கள் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ரிக்கல்டனும் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை கேச்சஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஸ்கோர் ஆவரேஜ் தான் தெரிஞ்சதுன்னா அந்த பவர் பிளே யூஸ் பண்ணாங்கன்னா விசி அங்கே வரவும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த 2 பிளேயருமே செகண்ட் இன்னிங்ஸு ஸ்பென்சர்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா விசி எடுத்து நீங்கள் திலக் வர்மா ட்ரை பண்ணலாம். பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேகேஆர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்பென்சர் ஜான்சன் வெர்சஸ் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஏதாவது நீங்கள் மாற்றணும்னா அஜிங்கா ரஹானா கூட ரொட்டேட் பண்ணிவிட்டு அடிஷனலாக நீங்கள் ரிங்கு சிங் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லைனா லெஸ்பிக் பிளேயர் கூட உள்ளே கொண்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு சூட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேகேஆர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இனிஷியலாகவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற பேட்டர்னில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லை ஒன் சைடாக போகிறீங்க மும்பை கேகேஆர் சைடுனா விசி வந்து ஹர்ஷத் ராணா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டோட்டலாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க மும்பை இந்தியன்ஸ்னால் ஹர்ஷத் ராணாவோட நீங்கள் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இதில் ஏதாவது நீங்கள் லெஸ்பிக் ஆன் டைமில் நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக கேகேஆர் ஃபேவராக போகிறீங்க, நல்லா பேட்டிங் விக்கெட்டு ஹை ஸ்கோர் பண்ணுவாங்க, அதாவது ஒரு 190 200 ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா இந்த பேட்டர்னில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், டிகாக் 3 பேட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரே ஒரு லெஸ்பிக் பேட்டர் மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் லெஸ்பிக் பேட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இதே பேட்டர்ன் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். விசி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாக்கா திலக் வர்மா ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிகா கூட ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் கேகேஆர் ஃபேவராக நீங்கள் மேக் பண்ணக்கூடிய டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன் சைட் டீம் தான் அது. கேகேஆர் தான் வின் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸு எகெயின் வந்து இந்த மேட்ச்சும் லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த பேட்டர்னில் தான் மேட்ச் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது லெஸ்பிக் பிளேயர் ஒரு 1-2 பிளேயர் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எந்த காம்பினேஷன் உங்களுக்கு சூட் ஆகிறது சான்சஸ் இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் முஜிபுர் ரஹ்மான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. 11ல் வந்தாருன்னா மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, இனிஷியலாக வந்து விக்கெட்டு வந்து ட்ரெண்ட் போல்ட் எடுத்துட்டாருன்னா அடுத்து ஸ்பின் அட்டாக் வந்து வருண் சக்கரவர்த்தி கேகேஆர் மாதிரி மும்பை இந்தியன்ஸில் வந்து முஜிபுர் ரஹ்மான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. மேபி உள்ள கரண் சர்மா உள்ளே வந்தாலும் கரண் சர்மா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டீமோட ப்ரெடிக்ஷனு. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பேட்டர்னை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேண்டஸியும் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஸோ பார்த்து சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.